நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நாட்டு பாவக்காய் செடி. இந்த செடி படரக்கூடியது பாவக்காய் செடி. இது இப்படி தான் இருக்கும். இதோட பூ பாருங்கள், இந்த மாதிரி தான் பூ பூத்துருக்கும். இதுதான் பூ. ஆனால் இப்போ நேற்று நான் காய் பறிச்சிட்டோம். மேக்ஸிமம் காய் இருக்க வாய்ப்புகள் கம்மி. நானும் பார்க்குறேன். இதில் ஒரு பிஞ்சு காய் தெரியுது, அதை காட்டுறேன் பாருங்கள். பாவக்காய் அப்படின்னா நாட்டு பாகக்காய் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வரும். இது ஒரு பிஞ்சு காய் இருக்குது, இந்த சைஸ் தான் வரும். நீளம் இவ்வளோ தான் வரும். இது இன்னும் ஆனால் இந்த அளவுக்கு பருசாகும். இந்த அளவுக்கு கொஞ்சம் பருசாகும். இது பிஞ்சு காய், நல்ல கசப்புத்தன்மை உடையது. இது வந்து எப்பயுமே சுவை தன்மையில் அறுசுவை அப்படின்றது. அந்த அறுசுவை ஒவ்வொன்றுக்கு ஆப்போசிட்டான வகையை சார்ந்தது அறுசுவை அப்படிங்கிறது. இது கசப்புத்தன்மை உடையது. இனிப்பை கொள்றதுக்கு கசப்பு தேவை. ஆகவே கடவுளோட படைப்பு எப்பயுமே ஒன்றுக்கு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஒன்று அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உண்டு. அது மாதிரி இனிப்பை அழிக்கிறதுக்கு கசப்பு வேணும். அது இதில் நிறையாவே இருக்குது. ஆகவே இதை அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த நாட்டு பாவக்காய் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. கடைகளில் இருக்கிறது ஹைப்ரிட்டு, அது நீளமாக இருக்கும். அது வந்து ஹைப்ரிட் பாவக்காய். ஆனால் நாட்டு பாவக்காய்னா இது தான் இப்போ பார்க்குறது தான் நாட்டு பாவக்காய். இது இப்படி தான் காய்க்கும். பார்க்குறது நாட்டு பாவக்காயோட கொடி. இந்த கொடியை தான் பார்க்குறீங்க. நாங்கள் தோட்டத்தில் அதிகமாகவே போட்டிருக்கோம். இதுக்குன்னே தனியாக நாங்கள் தண்ணி பாய்ச்சி இதை தோட்டத்தில் பராமரிக்கிறோம், பாதுகாக்கிறோம். நேற்றுக்கு இது மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு. இதுலேயும் நாங்கள் கீரை வகைகளும் போட்டிருக்கிறோம். இதான் எங்களோட தோட்டத்தை பார்க்குறீங்க.